அல்லாஹ்வை மறந்து உலகத்துல வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் அல்லாஹ் இடக்கட என்ன செய்றான்? நீங்க என்னதான் உலகத்துல ஆட்டம் போட்டாலும் நான் ஏந்த பலத்தோட இருக்கிறேன் என்றதை இடக்கட ஞாபகப்படுத்துறான். அப்படி ஞாபகப்படுத்துற நேரம் அதுக்கு மேகத்தை பாவிக்கிறான், அதுக்கு மழையையும் பாவிக்கிறான், கடலையும் பாவிக்கிறான், மலையையும் பாவிக்கிறான், பூமியையும் பாவிக்கிறான், கொசுவையும் பாவிக்கிறான், நுழம்பையும் பாவிக்கிறான். அவரிடத்தில் ஏராளமான போர்சஸ்கள் இருக்குது, படைகள் இருக்குது, எத்தனை என்று இலக்கமே தெரியாது. வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு, உங்களோட ரப்புடைய படைகள் அது ஆர்மி நேவி போல 5-6 ஜாதி அல்ல. உங்களோட ரப்பிடத்துல நிறைய போர்சஸ் இருக்குது, நிறைய படைகள் இருக்குது, அது எத்தனை என்று அவனுக்கு மட்டுமே தெரியும் என்று ரப்பு குறிப்பிடுறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியான ஒரு நிலைமையைத்தான் கடந்த வாரத்தில் இந்த நாட்டில் உள்ள எல்லோரும் பார்த்தார்கள், எழுதினார்கள், செய்திகளை பகிர்ந்து கொண்டார்கள், அழுதார்கள், எல்லாமே செய்தார்கள். அல்லாஹ் நான் இருக்கிறேன் என்பதை நினைவுபடுத்தினான். உங்களுடைய கல்வியை விடவும் நான் மேலே இருக்கிறேன், உங்களுடைய சக்தியை விடவும் நான் மேலே இருக்கிறேன். உங்களை நினைத்த நேரத்தில் கட்டி போட எனக்கு சக்தி இருக்கத்தான் செய்கிறது. நீங்கள் எவ்வளவு குதித்தாலும், பணத்தால குதிச்சா குதிங்க, உங்களோட படிப்பால மேல குதிச்சு பாருங்க, எதையும் செய்யுங்க. நான் நினைச்ச நேரத்தில் யாரையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன் என்பதை ஞாபகப்படுத்துறான். இதுவெல்லாம் தண்டனைகள் அல்ல, இதெல்லாம் அதாபுகள் அல்ல, இதெல்லாம் பயமுறுத்தல்கள். கவனமாக இருங்கன்னு எச்சரிக்கை செய்கிறான். குர்ஆன்ல மிக தெளிவாகவே வந்திருக்கு. வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தக்ஃபீஃபா, வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தக்ஃபீஃபா. அத்தாட்சிகளை நாங்க அனுப்புறது மனிதர்களை பயமுறுத்த என்றார். சின்ன பிள்ளைகளை பயமுறுத்துறது இருக்குது. சின்ன பிள்ளைகள் அழுகிற நேரம், பெற்றோர்களுடைய பேச்சை கேட்காத நேரம், கொஞ்சம் உரிமை காட்டுவாங்க, பெரும்ப எடுத்து அச்சுறுத்துவாங்க அல்லது சத்தம் போடுவாங்க. ஏன் அந்த புள்ள அடங்கி வளமையான நிலைமைக்கு திரும்பணும். இது போல அல்லாஹ் சொல்றான், கொஞ்சம் உங்களோட கர்வங்கள் கூடுற நேரம், உங்களிடத்தில் இருக்கிற பெருமைகள் என்னை விடவும் மேல போக நினைக்கிற நேரம், நான் பயமுறுத்துற வேலைகளை செய்வன். வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தக்ஃபீஃபா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியான பயமுறுத்தல்கள் ஒன்றுதான் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் ஏற்படுவது. அல்லது நிலையாக உறுதியாக இவ்வளவு பெரிய உலகம் என்ற பாரத்தை தூக்கி கொண்டிருக்கிற பூமி, இந்த பூமியை சில நிமிடங்களுக்கு அசைத்து காட்டுறது. கடலில் இருக்கிற நீரை மிக வேகமாக பூமிக்குள்ள கொண்டு வந்து அடிச்சு இங்கு இருக்கிற நூற்றுக்கணக்கானவர்களை இழுத்து கொண்டு போவது, காற்றை வீச செய்வது, மழை பொழிய வைப்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான், காற்று நான் வச்சிருக்கிறேன், எந்த ஊருக்கு எப்படி காற்று அனுப்பணும் என்றது இது எந்த வேலை. அது யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை. அந்த காற்றை நான் நோமலா அனுப்பி கொண்டிருந்தா நீங்க ராகத்தா இருப்பீங்க, கடலோரத்தில் போய்த்து நிம்மதியாக காற்றுப்படணும் என்று இருப்பீங்க. அப்பதான் இந்த மின் விசிறிக்கும், காற்று வரும். நான் சாதாரணமாக அனுப்புற காற்று. அல்லாஹ் சொல்ல, கொஞ்சம் கோபம் பெய்தா கொஞ்சம் ஸ்பீட கூட்டிடுவேன், கூட்டினா காத்து வாங்க போன உங்களையும் தூக்கிட்டு போய்த்திரும். அப்படி கண்ட்ரோல் என்ற கையில் இருக்குது. நோமலா வச்சிருந்தா இந்த காத்தால உங்களுக்கு தூக்க போகும். நான் அந்த கோபம் பைத்து அல்லது உங்களை பயமுறுத்தணும் என்று நினைச்சு கொஞ்சம் காத்துடைய வேகத்தை கூட்டினா உங்களையே காத்து தூக்கிட்டு போய்த்திரும். எங்கேயோ இருந்த மேகத்தை உங்க ஊருக்குள்ள கொண்டு வந்து போட்டு உங்களோட ஊர் அப்படியே வெள்ளத்தால மூழ்க அடிக்க வச்சிடும். குர்ஆன்ல பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப ஆச்சரியமாக சொல்றான். அவன் மேகங்கிற காற்றுகளை எப்படி அனுப்புறான். அல்லாஹுல்லதி யுர்சிலு ரியாஹ, ஒரு இடத்துல சொல்றான், காற்றுகளை அனுப்புறது அல்லாஹ் தான். வஹுவல்லதி யுர்சிலு ரியாஹ, காற்றுகளை அனுப்புறவன் அந்த ரப்பு தான். அந்த காற்று வந்து மேகங்களை அங்கிருந்து இங்கே நகர்த்துகிறது. பாரமான தண்ணீரை சுமந்த மேகத்தை
உங்களுடைய ஊர்களில் கொண்டு வந்து விடுகிறது. இந்த வேலையை நான் தான் செய்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவேதான் அல்லாஹ்வை பத்தி அறிஞ்சவங்க காலநிலை கொஞ்சம் மாறினாலே பயந்துருவாங்க. அல்லாஹ்வை சரியாக விளங்காதவங்க தான் காலநிலை மாறுறது அவங்களுக்கு இன்பம், அவங்களுக்கு பொழுதுபோக்கு, அவங்களுக்கு செய்தி, அவங்களுக்கு இது தகவல். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ்வை பத்தி நான் அறிஞ்ச மாதிரி நீங்க யாருமே அறியலண்டா. அன அலமுக்கும் பில்லாஹ், உங்கள் எல்லாரை விடவும் அல்லாஹ்வை ரொம்ப நான் அறிந்தவன். அறிஞ்சதுக்கு அடையாளம் என்ன? எனக்கு தான் அவனை பத்தி மிச்சம் பயம் இருக்குது. அறிவு வளர்ந்ததுக்கு அடையாளமே அல்லாஹ்வுடைய பயம் வரணும். அன அலமுக்கும் பில்லாஹ் வ அஷத்துக்கும் லஹு ஹஷ்யா, உங்கள் அனைவர்களை விடவும் அல்லாஹ்வை மிக அறிந்தவன் நான், அதனால் அவனை கடுமையாக பயப்படுறேன். பயம் உண்மையாக இருந்துச்சு. முஸ்லிம் ஷரீஃப்ல இருக்குது, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, மதீனாவில கொஞ்சம் கருப்பு மேகம் ஒன்று வந்துருச்சுன்னா, அல்லது வலமையை விட கொஞ்சம் வேகமாக காற்று வீச ஆரம்பிச்சா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமை வேற. மதீனாவில் உள்ளவங்க எல்லாருக்கும் சந்தோஷம், வெயிலுக்கு பிறகு மழை ஒன்று வரப்போகுது, விவசாயம் செய்யறதுக்கு கேளும், தண்ணீரில் உள்ள பஞ்சம் நீங்க போகுது. அந்த எதிர்பார்ப்பில் எல்லாரும் குதூகலத்தில் சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. பாலைவனத்தில் மழை பெய்கிறது, அது ஒரு சந்தோஷம். ஆனா எங்கட வீட்டுக்குள்ள பார்த்தா பெரிய அறிஞர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் அங்கிருந்து இங்கிருந்து அங்க சுத்தி கொண்டிருக்கிறாங்க. நிம்மதி இல்லாத ஒருவரை போல பயந்து பேய்த்து, முகத்தில பயத்தினுடைய அடையாளம் தெரியுது. துவா ஓதிக்கொண்டே இருக்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா உர்சிலத் இலைஹா அல்லது அர்சல்த இலைஹா. காற்று அனுப்பியிருக்கிறாய் யா அல்லாஹ், இது இருக்கிற கைர உன்னிடத்துல கேட்கிறேன். காற்று எந்த ஊருக்கு அனுப்பப்படுகிறதோ அந்த ஊருடைய நலவை கேட்கிறேன். காற்றுக்குள்ள ஷர் இருந்தா அதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். எந்த ஊருக்கு அனுப்பப்படுகிறதோ அந்த ஊருக்கு ஷர் வராம பாதுகாப்பு தேடுகிறேன். ஓதிக்கிட்டே இருக்கிறான். காத்தட வேகம் தனிஞ்ச பிறகு அல்லது மலை மேகம் நீங்கி வளமை போன்று வானம் வெளித்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமையும் வளமைக்கு திரும்பும். ஏழாம ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டுட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எல்லாரும் சந்தோஷப்படுற நேரத்தில் நீங்க மட்டும் பயந்து பேசி இப்படியே இருக்கும். அப்பதான் காட்டினாங்க, நான் அறிஞர் என்பதை காட்டினாங்க. சொன்னாங்க, ஆயிஷா, இதே போல ஒரு மேகம், இதே போல ஒரு காற்றை பார்த்துதான் ஆது கூட்டத்தார்கள் சொன்னாங்க, நீண்ட நாளைக்கு பின்னால மழை பெய்யறதுக்கு ஒரு மேகம் வந்திருக்குது என்று சொன்னாங்க. பாலு ஹாதா ஆரிதும் மும்திருனா, மழை பெய்ய வந்திருக்கிற மேகம் என்று சொன்னாங்க. மழையா பெய்ஞ்சிச்சு. அந்த மேகத்துக்கு பின்னால அதாபுடைய காத்திருந்துச்சு. அந்த மேகத்துக்கு பின்னால பாவிகளுக்கு தண்டனை கொடுக்கிற காத்திருந்துச்சு. ஊரை அழிக்கிற காத்திருந்துச்சு. பல் ஹுவ மஸ்தஅஜல்தும் பிஹி ரீஹுன் ஃபீஹா அஸாபுன் அலீம். அந்த மேகத்துக்கு பின்னால் ஒரு காத்து இருந்தது, அது வலிக்கிற அதாப சுமந்து வந்த காத்து. இந்த ஆயத்து ரசூலுல்லாஹ்வுடைய சிந்தனையில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆது கூட்டம் செஞ்ச பாவத்தை இப்பவும் பூமியில செய்யறாங்க. சமூது கூட்டம் செஞ்ச பாவத்தை இப்பவும் பூமியில செய்யறாங்க. நூஹ் நபியிட கூட்டம் செஞ்ச பாவத்தை இப்பவும் பூமியில செய்யறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பயம், அந்த அதாபு திரும்ப வரப்போகுதோ தெரியாது. அதனால நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஆயிஷா, அது போல மேகமும் தெரியவே. அப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இந்த உலகம் நெருப்புக்கு மேல இருக்கிறது போல இருக்கிறோம். நெருப்புக்கு மேல கீழே தணல் கட்டி இருக்குது, மேலால சாம்பலால மூடப்பட்டிருப்பது போல, ஊதின உடனே பற்றுறதுக்கு தயாராக இருக்கிறது போல ஒரு பூமிக்கு மேல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
எந்த நேரத்திலும் எந்த நிமிடத்திலும் எதுவும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரப்பு சொல்லான், கடல்ல என்ன நடக்க போகுது எனக்கு தெரியும், எல்லாம் பிளான் பண்ணி வச்சுக்கிறேன். கரையில என்ன நடக்க போகுது எனக்கு தெரியும், எனக்கு தெரியா ஒன்றும் நடக்காது. நான் போட்ட பிளான், நான் போட்ட திட்டம் நடக்குது. வயஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர், கரையில இருக்கிறது கடல்ல இருக்கிறது எல்லாம் ரப்புக்கு தெரியும்னு சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலதான் சூரிய கிரகணம் வந்த நேரம் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க அம்பு வீசிக் கொண்டிருந்தோம், குறியை நோக்கி அம்புகளை எறிந்து பழகி கொண்டிருந்தோம். திடீரென்று மதீனா இருட்டுகிறது, சூரிய கிரகணம் வருகிறது. நாங்க ஓடி போனோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறான்னு பார்க்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலிருந்து வந்தாங்க ஓடிக்கொண்டு, உடுப்புகளை கூட சரியாக உடுத்திருக்கல. புகாரியில் இருக்குது, மேலாட கீழே விழுந்துட்டு பதறிக்கொண்டு ஓடி வராங்க. ஓடி வந்து எல்லாரையும் தொழுகைக்கு கூப்பிடுங்க என்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சூரியன் இருக்குதே, அல்லாஹ் உங்களை பயமுறுத்துறதுக்காக கிரகணத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். ذَلِكَ يُخَوِّفُ اللَّهُ بِهِ عِبَادَهُ, அல்லாஹ் இந்த கிரகணத்தை கொண்டு பயமுறுத்தினான். உங்களோட போக்கு எனக்கு படல, நீங்க போற போக்கு எனக்கு சரி வரல. குறிப்பா சொன்னாங்க, விபச்சாரம் மேலோங்கி கொண்டு போற நேரம், ஆண்களிலேயும் பெண்களிலேயும் விபச்சாரம் மேலோங்கி கொண்டு போற நேரம் அல்லாஹ்வுக்கு வார ரோஷத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த கிரகணம். இது ஒரு முன்னெச்சரிக்கை. இந்த கிரகணத்தை கொண்டும் இந்த அற்பமான கேவலமான பாவத்தை நீங்க விடலை என்றா அடுத்த அடிக்கு தயாராகுங்க என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். உடனே அல்லாஹ்வுட கோபத்தை நீக்கி இந்த கிரகணத்தை இல்லாமலாக்கிறதுக்காக கிரகணம் நீங்கும் வரைக்கும் தொழுகையில இருங்க என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே கடந்த வாரம் ஒரு பெரியொரு இழப்பை அல்லது பெரியொரு சேதத்தை இந்த நாடு கண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 21 மாவட்டங்கள் இருந்து 4 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். பல வீடுகள் முழுமையாக உடைந்து போயிருக்கிறது, பல வீடுகள் பாதியாக போயிருக்கிறது, பல உயிர்கள் அதை இழந்திருக்கிறோம். இது பெரியொரு இழப்பாக அல்லாஹ்வுடைய ஒரு சோதனையாக பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் ஒரு சோதனை அனுப்புற நேரம் நல்லவர்களுக்கு தான் அது சோதனை, மூமின்களுக்கு சோதனை, பாவம் செய்கிற பாவிகளுக்கு தண்டனை. ஒரே காற்றுதான், ஒரே மழைதான், ஒரே வெயில் தான் நல்லவர்களுக்கு சோதனையாக வரும், பாவிகளுக்கு தண்டனையாக வரும். ஒரு கத்திய போல ஒரு சின்ன கத்தி இருக்குது, கூரிய கத்தி இருக்குது. இத ஆபரேஷன் தியேட்டர்ல டாக்டர் எடுத்து ஒரு நோயாளியிட நெஞ்ச பிளக்கிறாரு. அதோட முடிவு என்ன ஆகுது? அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில மௌத்தாக இருந்தவரு பொழைச்சி வாராரு. இதே கத்திய நாங்க எடுத்து ஒத்தர நெஞ்ச பொழந்த எப்படி ஆகும்? நல்லா இருந்தவர் கபருக்கு போய்ச்சிருவாரு. ஒரு கத்தி தான், ஒருத்தருக்கு சோகம், இன்னொருத்தருக்கு மௌத். இது போல ஒரு வெள்ளம், நல்லவர்களுக்கு பதவி உயர்வு, பாவிகளுக்கு துன்பம். ஒரு காற்று, நல்லவர்களுக்கு அந்தஸ்து, நல்லவர்களின் பாவம் மன்னிக்கப்படுகிறது, மௌத்தானவர்கள் சுஹதாக்களாக பறக்கிறார்கள், பாவிகள் இழிவாக்கப்படுகிறார்கள். ஆகவே இது மாதிரி கட்டங்களில நாங்க மூமின்கள் என்ற ரீதியில எப்படி நடந்து கொள்ளும்? முதலாவது எங்கட ஈமான பாதுகாத்துக் கொள்ளணும். மூமின்கள் எங்கட ஈமான பாதுகாக்கணும். ஒவ்வொருவருடைய ஈமான் எந்த நிலைமையில இருக்கிறது என்பதை பார்க்கலும் சோதனை வார நேரம். அவங்களோட கையால வெளிப்படும் நாங்க சம்பாதிச்சிருக்கிற ஈமான் இவ்வளவுதான். பேச்சுகளால வெளிப்படும் நான் மூமினா நாஸ்திகனா, நான் மூமினா முனாஃபிகா. எத்தனை கதை கதைக்கிறாங்க, எத்தனை எழுத்து எழுதுறாங்க, பார்க்க பயமாய். நாஸ்திகர்களுடைய பேச்சு, இறைவன் இல்லை என்று சொல்லுகிற பேச்ச படித்தவர்கள் என்று சொல்லும் பலரும்
எழுதி ஈமானுக்கு அவர்களை வேட்டு வச்சு கொண்டிருக்கிறார். நேற்று ஒரு செய்தியை படிச்சேன். அந்த செய்திக்கு கீழால் ஒரு 45 பேர் கமெண்ட்ஸ் எழுதியிருக்கிறார். அவங்களோட கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். பார்க்கவே பயமாய்க்குது. எழுதினது களிமா இல்லாதவர்கள் அல்ல, எழுதினவங்கள் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவங்க. பயமாக இருக்குது. இவங்களுக்கு தொழுகையை சொல்ல முன்னால இவங்களுடைய ஈமான சரி பண்ண வேண்டியிருக்குது. 100க்கு 100 நாஸ்திகன் பேசுற பேச்ச நாஸ்திகன் எடுத்து எழுதிக்கிறான். அல்லாஹ் பாதுகாப்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் இருக்குதே எல்லாருக்கும் நேர்வழி காட்டாது. குர்ஆன் எல்லாருக்கும் நேர்வழி காட்டாது. அப்படி வாக்கு தரல. குர்ஆன் நேர்வழி காட்டும் முத்தகீங்களுக்கு. சூரத்துல் பக்ராவை தொடர்ந்த உடனே வருகிற முதல் ஆயத்தை பாருங்க. அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இந்த வேதத்துல சந்தேகப்பட ஒன்றுமே இல்லை. ஏண்ட குர்ஆன்ல சந்தேகப்படுறது கொண்டுமே இல்லை. இந்த குர்ஆன் முத்தகீங்களுக்கு நேர்வழி காட்டி உலகத்திலேயும் அழகாக வாழ வச்சு சொர்க்கம் வரைக்கும் கூட்டிக் கொள்வோம். அதுதான் ஹுதாட அர்த்தம். அது பிறகு சொல்றான், முத்தகீங்கள் யாரு? முத்தகீங்கள் யார்? அவங்களோட 3 இடங்கள்ல 3 வேலை நடக்கணும். ஒன்று முத்தகீயுடைய உள்ளம், இரண்டாவது முத்தகீர சிந்தனை, மூன்றாவது முத்தகீர செயல். உள்ளத்தில் எண்ணிக்கணும், ஈமான்தாரியின் உள்ளத்தில் எண்ணிக்கணும். அல்லாஹ் செய்கிறான். இதெல்லாம் அதை வேறொன்று பூந்தி சென்றா, வேறொரு சிந்தனை பூந்தி சென்றா உள்ளம் பழுதாயிடும். முத்தகீர மூளையால யோசிக்கணும், முத்தகீர உடம்பு வேலை செய்யும். உள்ளத்தில் வரணும் நம்பிக்கை, மூளையால சிந்திக்கணும், உடல் வேலை செய்யும். அதனாலதான் முத்தகி அடையாளப்படுத்தும் போது அல்லாஹ் சொல்றான், யாரு முத்தகி? அவருடைய உள்ளத்தில் இருக்கணும். அல்லதீன யுமினூன பில் கைப். கண்ணுக்கு தென்படாததையும் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னா நம்பணும். அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னா கண்ணுக்கு தென்படுறதை, இவ்வளவு காலமும் கண்டு வந்ததை, இவ்வளவு காலமும் கேட்டு வந்ததை மறுத்து அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதை நம்பணும். இதான் ஈமான் பில் கைப். இப்படி எங்க உள்ள மீகா எங்க உள்ள பிடிக்கிறா? சோதனை வந்தவங்க சோதனை வந்த நேரத்தில் பாருங்க, ஒன்று நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு மூமின் என்ன சொல்லணும்? நடக்க முந்தி மூளையால யோசிங்க, உடம்பால வேலை செய்யுங்க. நடக்க முந்தி தான் மூளையால யோசிக்கணும், உடலால வேலை செய்யணும். நடந்து முடிஞ்ச பிறகு என்ன செய்ய? ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. ஒன்று நடந்து முடிஞ்சிச்சா இப்ப சொல்லுங்க, மாஷா அல்லாஹு கான். அல்லாஹ் நாடினது நடந்துட்டு. அது கண்களை போட்டீங்க, உள்ளம் எரிபட்டு பேசிடும், ஈமான் பைத்திரும், முனாபிக்கா பேசிடுவீங்க, நாஸ்திகனா பேசிடுவீங்க. நடந்து முடிஞ்ச பிறகு எவ்வளவு பெரிய படித்தவரும் பண்டிதரும், எவ்வளவு பெரிய சக்தி மிக்க ஆட்சியாளரும் ஒன்றத்தான் கதைக்கோணும். ரப்பு நாடினது இவ்வளவு நாளும் எங்களை தெரியாம இருந்துச்சு, நடந்த பிறகுதான் தெரிய வந்தது. மாஷா அல்லாஹு கான். அவன் நாடாதது நடக்காது. இது உள்ளத்தில் வர வேண்டியது. இரண்டாவது சொல்றான், உங்களோட உடம்பு தொழணும், நேரத்துக்கு தொழுங்க வயக்கீமூன ஸலாத். மூணாவது சொல்றான், மூமின்களோட பணத்தை அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிங்க. இந்த மூணையும் சரி பண்ணணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புகாரி ஷரீஃப்ல இருக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாவுக்கு போனாங்க. உம்ரா செய்ய போய்த்து ஹுதைபியாவில் தடுத்து நிறுத்தப்பட்டு அங்கு ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது.
போனண்டு ராவு பெரியோர் மலை ஒன்று பெய்ஞ்சிட்டு. நான் சொல்றது சஹீல் புகாரிலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுதுட்டு சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு ஒரு தகவல் ஒன்று அனுப்பிக்கிறான், உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. அத்ததுரூன மாதா கால ரப்புக்கும், உங்களோட ரப்பு என்ன சொல்றான்னு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னா யாரும் சொல்ல தெரியாது, உங்களுக்கு தான் அது தெரியும். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நேத்து ராவு பெய்ஞ்ச மழையால ஒரு கூட்டம் ஈமான சரி பண்ணி கொண்டாங்க, இன்னொரு கூட்டம் காபிரா போயிட்டாங்க மழையால. நேத்து ராவு பெய்ஞ்ச மழையால ஒரு கூட்டம் மூமினாகிட்டாங்க, ஈமான ஸ்ட்ராங் ஆக்கிட்டாங்க, இன்னொரு கூட்டம் ஈமான பறி கொடுத்துட்டாங்க. அது எப்படி? யாரெல்லாம் இந்த மழை எங்கட ரப்புடைய அருளால பெஞ்சதுன்னு சொன்னாங்களோ அவங்க ரப்ப ஈமான் கொண்டாங்க. நட்சத்திரங்களை, கோள்களை, தாளமுக்கத்தை அது எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. நீ நாஸ்திகம் பேசுறேன். இயற்கையின் கோரம் படிச்சவர்கள பேசுறாங்க. இயற்கை வாய உப்பு தண்ணியால கழுவணும், இயற்கைன்னு பேசுறது. இயற்கை ஒன்றில் உலகத்தில் அது நாஸ்திகண்ட பேச்சு. அல்லாஹ்வுடைய செயல் தான் உலகத்தில் இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி சொன்னவங்க ஈமான்தாரி ஆகிட்டாங்க. கோள்களையும் அதையும் இதையும் எல்லாத்தையும் மறுத்துட்டாங்க. யாரெல்லாம் இந்த நட்சத்திரம் வந்ததால அல்லது வானத்தில் இருந்த இந்த தாளமுக்கம் ஏற்பட்டதால அதானதான் மழை வந்துச்சு என்று சொன்னாங்களோ அவங்க கோள்களை நம்பிட்டாங்க, என்ன மறுத்துட்டாங்க. கோள்களை நம்பிட்டாங்க அல்லது மேகத்தை நம்பிட்டாங்க, என்ன மறுத்துட்டாங்க. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு மனிதன் இப்படி சொல்றாரு, அல்லாஹ் தான் மழையை பொழிய வச்சான், ஆனால் இந்த மேகம் அதுக்கு அடையாளமாக வந்துச்சு என்று சொன்னா அவருடைய ஈமான் பறிபோரல்ல. ஆனாலும் அந்த வார்த்தையை பாவிக்கிறது மக்ரூஹா. ஏன்? ஈமானுடைய அடையாளத்தை இல்லாமாக்குற பேச்சது. சென்ற வாரம் எத்தனை பேர் கதைச்சிப்போம் மதையை வச்சு. எங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிப்பாங்க? ஈமான சரி பண்ணுவோம். இரண்டாவது விஷயம், எங்களுக்கு அடுத்த கிழமை இதை விட பொல்லாத ஒன்று வந்துடாம எங்களை பாதுகாத்துக்கிறோம். எங்களுக்கு வந்தீங்க ரெட் அலர்ட் எச்சரிக்கை வந்தீங்க, அங்க காத்தும் வெள்ளமும், உங்களுக்கு பக்கத்திலே கடல் இருக்குது, கவனம். எத்தனையோ பேரை ஒரு நிமிட உசுப்பினதுல பில்டினோட பூமிக்குள்ள இறங்கி போயிட்டு, ஒரு ஆட்டினா எல்லா கதையும் முடிஞ்சு போய்த்திரும், எல்லா பில்டினும் கீழே போய்த்திரும். அவங்கள பார்த்து அவங்களுக்கும் நீங்க துஆ செய்யுங்க, உங்களுக்கு அப்படி வராம இஸ்திக்பார் செய்யுங்க. பாவங்களை ஞாபகம் இருந்தா பாவங்களை சொல்லி தஹஜ்ஜுதுல அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யுங்க, இஸ்திக்பார் செய்யுங்க. அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கிறதுக்கு ஆக சிறந்த மருந்து தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூச்சுக்கு மூச்சு சொல்லுவாங்களாம், ரப்பி இக்ஃபிர்லி, என்ன ரப்பே என்ன மன்னிச்சிரு, என்ன ரப்பே என்ன மன்னிச்சிரு. சாவி சொல்லாரு, நான் ஈந்துட்டு எழும்புறதுக்கு இடையில 30 சொச்சம் தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, ரப்பி இக்ஃபிர்லி ரப்பி இக்ஃபிர்லி ரப்பி இக்ஃபிர்லி. முதலாவது மக்ஃபிரத். இரண்டாவது விஷயம் என்னண்டா, அந்த மக்கள் துயரத்தோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு கை கொடுங்க. எத்தனை வீடுகள் உடைஞ்சி போய்த்திருக்குது, எத்தனையோ வீட்டுல சமையல் செஞ்சு கொள்ளலாம் இருக்கிறாங்க, அடுத்தவரிடத்துல கையேந்த வேலை நிலைமையில பல பேர் இருக்கிறாங்க, வீட்டில் உள்ள தளபாடங்கள் சேதப்பட்டிருக்கிறாங்க, விவசாய நிலங்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்குது. எவ்வளவோ ஒரு துக்கத்தோடு கவலையோடு அந்த மக்கள் இருக்கிறார்கள். அதில் முஸ்லிமும் இருக்கேனும், முஸ்லிம் அல்லாதவரும் இருக்கேனும். முஸ்லிமுக்கு உதவி செய்து முஸ்லிமின் ஈமான பலப்படுத்துங்க. முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு உதவி செய்து நாங்களும் இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சா எங்களுக்கும் இப்படி சகோதரத்துவ உதவி கிடைக்கும் என்ற தாவத்தை உங்களோட பணத்தால காட்டுவோம். நல்ல ஒரு சந்தர்ப்பம் இது, எங்களை பாதுகாக்கிறதுக்கு, எங்களோட சொத்து செல்வங்களுக்கு பாதுகாப்பு தேட நல்ல ஒரு மைதானம் வந்திருக்குது. அந்த மைதானத்தில் உங்களோட கையை போட்டு செலவழிங்க. அல்லாஹ் சொல்றான்,
தீனுக்கு செலவழிக்கிறதுல யோசிக்காதீங்க, செலவழிங்க. வன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ். இப்படியான நிற்கதியில இருக்கிற மனிதர்களுக்கு உதவி செய்யறது அல்லாஹ்வுடைய பாதையில உதவி செய்யறதா. புகாரில ஹதீஸ் இருக்குது, ஒவ்வொரு நாளும் 2 மலக்குகள் இறங்குறாங்க பூமிக்கு. 2 மலக்கு. ஒரு மலக்கு சொல்லாரு, யா அல்லாஹ், கொடுக்கிறவனுக்கு நீ பிரதி கூடி கொடுத்துரு. யாரு அள்ளி கொடுக்கிறானோ, வாரி கொடுக்கிறானோ, நீ அவரை நஷ்டப்படுத்தாதே, அவருக்கு நீ கொடு. அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலஃபா. யா அல்லாஹ், வெற்றி கொண்டும் கஞ்சனாக கொடுக்காம இறுக்கி பிடிச்சு வச்சிருக்கிறானோ இவன்ட நாசமாக்குதான். ஆதி மும்சிகன் தலஃபா. யாரு பிடிக்காம பகைலாக இருக்கிறானோ அவருக்கு நீ சேதத்தை உண்டாக்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள்கிட்ட இருந்த உணர்வு ஒவ்வொரு முஸ்லிமிட்டே வரணும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட காலத்துல ஹிஜ்ரி 18 அரபிகள் காணாத ஒரு சோதனையை கண்டாங்க. பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட்டுச்சு மதீனால. மழை இல்ல, விவசாயம் இல்ல, தண்ணீர் இல்ல, மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. கிராமங்கள்ல உள்ளவங்க எல்லாரும் மதீனால வந்து நிறைஞ்சிட்டாங்க. அரசாங்கம் உதவி செய்யும் என்ற எதிர்பார்ப்பில உமர் ரலியல்லாஹு பார்த்தாங்க, மக்கள்ல மூஞ்சில சிரிப்பே இல்லை. கேட்டாங்க அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு, என்னப்பா கலகலன்னு இருக்கிற மதீனால சத்தமே இல்லை. சொன்னாங்க, அமீருல் முஃமினீன், மக்களுக்கு ஒன்றும் சின்ன குடிக்க ஒன்றுமே இல்லை, பஞ்சம் வாட்டுது, கேட்கவும் இல்ல, குடிக்க ஆள் இல்ல, ஒருவருடைய துக்கத்தை விசாரிக்கல, அதனால சத்தமும் சிரிப்பும் இல்லை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு கவலைப்பட்டாங்கடா, ராவெல்லாம் அழுகிறாங்க. அல்லாஹ் துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், ஏண்ட ஆட்சியில இந்த மக்கள் இறக்குற காட்சி இந்த கண்ணை காட்டாதே. அப்துல்லா உமர் சொல்றாங்க, அழுவாங்களாம், ராவுக்கு கையை தூக்கி அழுது அழுது அழுதிருப்பாங்க. உமர்ட முன்னிலையில மூமிங்கள் பட்டினியில் அழுகிற காட்சியை நீ காட்டிடாதே. மக்கள் எல்லாம் வர சொன்னாங்க இஸ்திஸ்கா தொழுகிறதுக்கு. அந்த தொழுகையிலையும் கையை உயர்த்தி அழுது 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 துஆ செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சா ஹஜ்ரத் அப்பாஸுடைய கையை பிடிச்சு, யா அல்லாஹ், இவர் ஒரு வயோதிபர், இவர் தீனுக்கு நிறைய தியாகம் செய்தவர், நீ உதவி செய்ய என்று கேட்க அல்லாஹ்வுடைய உதவிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சு. எவ்வளவு காலம்? 9 மாசம் போயிச்சு தேவை அவங்களுடைய நிலைமைகள் சீராகிறதுக்கு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வசதி இருந்தது, ஆனாலும் அவங்களோட சொந்த வாழ்க்கையை பார்த்து கொண்டு சுயநலவாதியாக இருக்கல்ல. ஹுத்பா ஓதுறாங்க, ஹஜ்ரத் உமரோட வயிற்றிலிருந்து சத்தம் வருகிறது, கீழே இருந்த மனுஷருக்கு சத்தம் கேட்குது. ஜனாதிபதியிட வயிற்றிலிருந்து வார சத்தம். ஏன்? சாப்பிட்டில்ல, வயிற்றுக்குள்ளிருந்து சத்தம் வருகிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வயிறே நீ சத்தம் போடு, போடாமிரு, கர்கிர் அவுலா துகர்கிர், எனக்கு அது பிரச்சனை இல்லை. இந்த மதீனாவில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு மனிதனும் நல்ல முறையில சாப்பிடுற வரைக்கும் நான் நிம்மதி அடைய மாட்டேன் என்று வயிற்றுக்கு சொல்லிட்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு குத்பா செய்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களே சட்டிகளை அடுப்பிலே வைத்து அடுப்பை ஊதுகிறார்கள். தபக்காத் இப்னு சாதில் இருக்குது, தாடிக்குள்ளால புகை போகுதாம். ஜனாதிபதி அடுப்பு ஊதுறாரே, அகதியாக நிற்கிற நிற்கதியாக இருக்கிற மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க. நானும் நீங்களும் வீட்டில் நிம்மதியாக சாப்பிடலுமா? அந்த மக்கள் இன்னொருவருடைய தயவை எதிர்பார்த்திருக்கும் போது 8-9 மாசத்துக்கு பின்னால் நிலைமை சீரடைஞ்சு மக்கள் போற நேரம் மக்கள் ஹஜ்ரத் உமரை பார்த்து அழுகிறாங்க, ஹஜ்ரத் உமர் மக்களை பார்த்து அழுகிறாங்க. இது அன்றிருந்த தலைவர்களுடைய மாண்பு. ஆகவே இன்று ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. வெள்ள நிவாரணத்துக்காக இந்த மஸ்ஜிதாலையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஜமியத்துல் உலமா இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அனைவர்களும் நாங்க இப்படியாவது சிந்திக்கலாம். வளமையில ஒரு மாமிசத்தை சாப்பிடுறோம், ஒரு மீனை வாங்கி சாப்பிடுறோம், அதுக்கு ஒரு 1000-2000 செலவாகுது. இன்றைய நாளில அல்லது நாளைய தினம் அந்த இறைச்ச மாமிசத்தை நிறுத்திட்டு ஒரு சோத்தையும் மரக்கறியும் சாப்பிடுவோம். இந்த மாமிசத்திர காட்சி ஒரு கஷ்டவாளியிட வயிற்றுக்கு உணவாக போகட்டும் என்று சிந்திச்சா அல்லாஹ் உங்களோட செல்வத்தில் எவ்வளவு பெரிய பரக்கத் செய்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதக்கா கொடுங்க, உங்களோட நோயாளிகளை பாதுகாக்கிறோம். உங்களோட நோயாளிகளுக்கு சதக்காவால மருந்து செய்யுங்க.
ஜகாத்தால் அவங்களோட சொத்துக்களை பாதுகாத்துக்கோங்க என்று 2 பொறிமுறைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. ஆகவே இந்த அடிப்படையில அந்த விடயங்களில் எல்லோரும் கவனம் செலுத்துங்க. வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. பூரா உலகத்தில் உம்மத்தில் உள்ள முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த முஸ்லிம்களுக்கு நீ அவசர உதவி செய்து அவர்களுடைய கஷ்டங்களை சிரமங்களை நீக்கி வைப்பாயாக. யாரெல்லாம் உயிர் நீத்தார்களோ அவர்களை ஷுஹதாக்களாக கபூல் செய்து உயர்ந்த மேலான பதவிகளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அவர்களுக்கு நசீபாக்குவாயாக. எதிர்காலங்களில் தாங்க முடியாத இது போன்ற சோதனைகள் கஷ்டங்கள் வருவதிலிருந்து எங்களையும் எங்களது சந்ததிகளையும் எங்களது முஸ்லிம் சமூகத்தையும் இந்த நாட்டையும் உலகத்தையும் நீ பாதுகாத்தருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.